கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் கொடானே கூட நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபத்தை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நிந்திக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 6:28 இப்படி சொல்லுகிறது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், யார் உங்களை சபிக்கிறாங்களோ, யார் உங்களை சபிச்சு பேசுகிறாங்களோ அவங்கள ஆசீர்வதிங்க. யார் உங்களை நிந்திக்கிறாங்களோ, யார் உங்களை அவமானப்படுத்துகிறாங்களோ, யார் உங்களை துன்பப்படுத்தி அழுகைக்குள்ளே கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். நம்மளால் மாம்ச ரீதியாக ஒருவேளை நம்மளை சபிக்கிறவங்களை பார்த்து, நம்மளை நிந்திக்கிறவங்களை பார்த்து நம்ம கோவப்படலாம், திருப்பி நம்ம பேசலாம். ஆனால் நமக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது, நம்மளை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாய் மாறுவோம். நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காய் நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்களாய் மாறுவோம். ஏன் அப்படின்னா, நமக்கு முன்மாதிரியாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கணராய், பாவம் செய்யாதவராய், இதோ ஒரு அநியாயமும் செய்யாதவராய், நீதிபரராய் இருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் வரைக்கும் அவர் மற்றவர்களை, பிதாவே இவர்களை மன்னியும், இவங்க செய்கிறது அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காய் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்த தெய்வம் இந்த நாளிலும் கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், இவர்களை மன்னிங்க, இவர்களை மன்னிங்க, இவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிற காரியம், உன்னை ஒரு கணத்தில் அறைகிறவனுக்கு நீ மறு கணத்தையும் கொடு, உன் அங்கி எடுத்துக்கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாத என்று சொல்லி பார்க்குறோம். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நமக்குள்ள அழைப்பு இருக்கும் பொழுது, நமக்குள்ள தேவன் கொடுக்கப்பட்ட தரிசனம் இருக்கும் பொழுது, தேவன் நம்மளை தாயின் வயிற்றில் உருவாக்கி நம்மளை தெரிந்து கொள்ளும் பொழுது, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும் பொழுது, நம்மளை நிந்திக்கிறவர்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் மாற முடியும். இந்த நாளிலும் கூட கர்த்தர் சொல்லுகிற காரியம், யார் உங்களை நிந்திச்சாங்களோ, ஒருவேளை உங்களை நிந்திக்கிறவங்களுக்காக இவ்வளோ நாள் நீங்கள் வைராக்கியமாக பேசாமல் இருந்திருக்கலாம், கோவப்பட்டு இருந்திருக்கலாம், சண்டை போட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாளில் நீங்கள் அவர்களுக்காக செபிக்கும் பொழுது அவர்களிடத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் காண செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா, தேவன் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு, நம்மளுடைய பாவங்களை மன்னிச்சிருக்காரு, நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னிச்சிருக்கிறாரு. நம்மளை ஆண்டவரை அறிந்தும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த முடியாது அநேக விரோதமான காரியங்கள் செய்திருந்தாலும் நம்மளை மன்னித்த தேவன், நமக்காய் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்த தெய்வம் இந்த நாளிலும் கூட நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம், நான் உங்களை மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களை மன்னித்து உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும், உங்களை சபிக்கிறவர்களுக்காக நீங்கள் ஆசீர்வதிக்க வேணும். இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது, யோசேப்பை வேதத்தில் பார்க்கிறோம், அவன் சகோதரர்கள் எல்லாரும் அவனை நிந்திச்சாங்க. கண்ட சொப்பனத்தின் நிமித்தமாய் தேவனுடைய தரிசனம் இருக்கிறது என்று அறியாதபடிக்கு யோசேப்பை குறித்து அவர்களுடைய சகோதரர்கள் எல்லாம் நிந்திச்சாங்க, குழியில் தூக்கி போட்டாங்க, இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டாங்க. ஆனாலும் கூட அவன் ஒன்றும் அவர்களை நிந்திக்காதபடிக்கு, நிந்தித்த தன் சகோதரனுக்கு, தன் குடும்பத்திற்கு பஞ்ச காலத்தில் அவன் நிமித்தமாய் தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியாய் அவன் நிந்தனைகளை பார்க்காதபடிக்கு, அந்த சபிச்ச அந்த சாபத்தை பார்க்காதபடிக்கு, தன் சகோதரர்களை கோபப்படுத்தாதபடிக்கு, அந்த ஏற்ற வேலை வரும் பொழுது, பிதாவின் சித்தம் நிறைவேற்றும் பொழுது அவர்களுக்காய் உதவி செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் நிமித்தமாய் அவர்களுக்கு உதவி செய்யப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்மளை நிந்திச்சவங்களுக்காய் சபிச்சவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அவர்களுக்கு நம்மளை கொண்டு நன்மை செய்கிறவர்களாய் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.